சாயிராம். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு காரணங்கள் தேவையே இல்லை. நல்ல மனநிலையில் இருந்தாலே போதும். அந்த நல்ல மனநிலையில் இருந்தாலே போதும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே நம்மை தேடி வரும். நிச்சயமாக. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இன்று மங்களகரமான குரு நன்னாளில் உன் வாழ்வை மாற்ற, வாழ்வு என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைக்க காலையிலேயே காத்திருக்கிறேன் பிள்ளையே. உன்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரம் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இதோ இப்பொழுது வந்து விட்டாய்தானே? கேட்டுவிடு. மனதை ஒரு நிலையாக வைத்துவிட்டு இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய வாழ்வு மாறுவதை கண்குளிர காண்பாய். என் அன்பு பிள்ளையே, வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. வழிகளை கடந்து உனக்கான வழிகளை தேடி கண்டுபிடி. ஆம் என் குழந்தையே, வழிகளையெல்லாம் கடந்து உனக்கான வழிகளை தேடி கண்டுபிடி. ஆம் என் பிள்ளையே, உன் வாழ்விற்கான மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. கடிகாரத்திற்கு நேரத்தை காட்ட மட்டும்தான் தெரியும். அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் சந்தோஷமாக நேரமாகவும் மாற்றுவதற்கு உன்னால் மட்டுமே முடியும். ஆம் என் குழந்தையே, அது உன்னால் மட்டும்தான் முடியும். என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள், மிக அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். இந்த நேரத்தில் தேவையில்லாமல் முடிந்து போனதையும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. சகித்து கொண்டு வாழ்வது வாழ்வே அல்ல. உன்னையே நீ செதுக்கி கொண்டு வாழ்வதுதான் வாழ்வு. உன்னுடைய வாழ்வை செதுக்கிக் கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு வாழப்பழகு. உனக்கு எல்லாமே வெற்றிகரமாகவே நடக்கும். வாழ்வில் காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. காரணமை சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்வே நடக்கவும் நடக்காது. வெறும் காரணத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்வை நகர்த்தவே முடியாது. எனவே காரணத்தோடு தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எல்லாமே உனக்கு ஜெயம்தான். நீ பயந்தால் உன்னுடைய வாழ்வும் உனக்கு பயம் காட்டும். அதே சமயம் நீ துணிந்து நின்றால் உனது வாழ்வே உனக்கு வழிகாட்டும். நல்ல பாதையை, மிக பிரம்மாண்டமான பாதையை உனக்காகவே வழிகாட்டும். ஆம் என் குழந்தையே, உனக்கான வழியை நீயே தேர்ந்தெடுத்து கண்டுபிடி. அதில் வீர நடைப்போடு. வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் நிரந்தரமாக இருக்கும். நிரந்தரமாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். சாயிநாதரே, நான் எப்பொழுதும் உங்களிடம் இன்பத்தை தானே கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய விருப்பமும் இன்பத்தை தானே நோக்கி இருக்கிறது. ஆனால் என் வாழ்வில் ஏன் துன்பம் வருகிறது? நான் சந்தோஷத்தை தான் அதிகமாகவே விரும்புகிறேன். ஆனால் கஷ்டங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் தானே என்னிடம் வந்து வருகிறது என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது என் குழந்தையே. இப்பொழுதும் நான் உனக்கு கூறுகிறேன், வாக்காகவே கூறுகிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில்
நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே, அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். கெடுதல் நினைப்பவர்கள், மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவர்கள் அனைவருமே நன்றாகத்தானே இருக்கிறார்கள். ஆனால் நல்லதை மட்டுமே செய்து கொண்டு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான் எப்பொழுதுமே கஷ்டத்தோடும் வேதனையோடுமே உழன்று கொண்டிருக்கிறேனே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே என் பிள்ளையே. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறாய், வேரூன்றி கச்சிதமாக நிற்பாய். 1000 பேர் உன்னை சுற்றி வந்தாலும் எப்பொழுதுமே அயர்ந்து போகாதே, சோர்ந்தும் போய்விடாதே. நான் ஆழமாக வேரூன்றி நிற்கும் விருட்சம் என்று உன்னை தாக்க வந்தவர்களிடமும் உன்னை துரத்த வந்த துன்பத்திடமும் எதிர்த்து நின்று சொல்லிப்பார்.
அந்த துன்பமே உன்னை விட்டு விலகி போய்விடும். வந்த வழி தெரியாமல் நாம் அனுபவிக்கும் துன்பத்தை போல் மற்றவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் உனக்கு தெரிந்துவிட்டால், அந்த உண்மை உனக்கு புரிந்துவிட்டால், எப்பொழுதுமே மற்றவர்களின் மேல் கோபப்படவே மாட்டாய். அவர்கள் மனம் விரும்பும்படி எப்பொழுதுமே நடந்து கொள்ளவும் மாட்டாய். நிச்சயமாக அவர்களின் மீது பரிதாபமே படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லியும் கொள்வாய். அதேபோல் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர்களும் தண்டனைக்கு தயாரானவர்கள்தான் என்பது உன் மனதிற்கு தெள்ளத் தெளிவாக புரியும்படி நான் செய்து காட்டுவேன். என்ன சூழ்நிலை உன்னை சுற்றி நடந்தாலும் சரி, உன் விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு என்னிடம் உள்ளது. என்னிடம் அந்த தீர்வு இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களிடம் போய் தேடிக்கொண்டிருக்கிறாய்? அந்த தீர்வை மற்றவர்கள் மூலமாக கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் அப்பாவிடம் இருக்கும் தீர்வை நீ வேறு எங்கு சென்று அலைந்தாலும் தேடினாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானே உனக்கு பிரச்சனையாகவும் இருக்கிறேன், உனக்கு வரும் பிரச்சனைக்கு ஆதாரமாகவும் இருக்கிறேன். நானே உனக்கு தீர்வாகவும் இருக்கிறேன், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் நானே இருப்பேன். நீ படும் கஷ்டத்தை போல் மற்றவர்களும் கஷ்டப்படுவார்கள் என்று நீ நினைத்தால் அவர்களுக்காக பரிதாபப்படு. அப்படி நீ பரிதாபப்பட்டாலே மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் உன்னால் நிகழவே நிகழாது. எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையில் எப்பொழுது விடியல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். கண்டிப்பாக உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற தத்துவம் எப்பொழுதும் வீண் போனவே போகாது. உன் எண்ணப்படிதான் உன் வாழ்க்கை சுபமாகவே இருக்கும். எப்பொழுதுமே நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத குழப்பம் உன் மனதிற்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. உனது வலிமையான எண்ணமே உன் வாழ்க்கையை உருவாக்கும், வெற்றிகரமாக அழைத்தும் செல்லும். நம்பிக்கையாக எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் வாழும் வாழ்க்கை, நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மிக அற்புதம் என்று நினைத்து வாழ பழகு. அந்த வாழ்க்கையே உனக்கு அற்புதமாகவே மாறிவிடும். உன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து நினைத்து ஏங்குவதும், உனக்கு கிடைக்காத ஒன்றை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதும் எல்லாமே வீண்தான். ஏனென்றால் நடக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருப்பது நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதுபோல் கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீ என்னதான் செய்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு கிடைக்க வேண்டும், உனக்கு அது நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் யார் தடுத்தாலும் அது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். நான் ஒன்றை கூறுகிறேன், புரிந்து கொள்கிறாயா? நீ நினைப்பது எதுவுமே நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டபடிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நீ நினைப்பதையும் ஆசைப்படுவதையும் எப்பொழுதுமே நிறுத்தப் போவதே இல்லை. நீ எண்ணிக்கொண்டே இரு, நல்லதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் காணப்போகிறாய். வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னோடு உன் மனதில் இருப்பதை நான் அறிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து நான் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் பூர்வ ஜென்ம பந்தத்தை பற்றிய
மிக முக்கியமான ஒரு நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நான் நடத்தப் போகிறேன். மிகப்பெரிய ரகசியம், யாரிடமும் சொல்ல மாட்டேன். உனக்காகவே நான் கூறும் வாக்கு இது. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகள். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன் வாழ்வு தலைகீழாக மாறும். நான் உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். நீயே கதி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி அமைதியாக இருந்துவிட்டு உன் வாழ்க்கையை தவறான பாதையில் செல்லும்படி அனுமதிப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழவே போகிறது. உனக்கான தீர்வு நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டது. அதை நான் தீர்ப்பெழுதி விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாமே இது நாள் வரை சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் சுபமாக நடக்கும். உன்னிடம் இல்லாதது ஒன்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான இனிப்பான செய்தியை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். நான் இருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாமல் இருப்பாயா? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை.
வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளையாகிய உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் உயிர் மூச்சாக விளங்கும் என் குழந்தையே, நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. இன்பமும் துன்பமும் பகல் இரவு போலத்தான் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும்.